ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சட்டத்தரணி வசீமுல் அக்ரம் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, எல்லா அரசாங்கமும் ஆட்சிக்கு வருவதற்கு முன் அல்லது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார்கள்: நாங்கள் வந்தவுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்கும். ஆனால் சில காரணங்களினால் இந்த அரசாங்கத்தின் அந்தந்த அரசாங்கங்கள் ஆட்சி பீடத்திற்கு ஏறிய பிறகு அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது, நாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய தேவைகள் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மீற வேண்டிய நிலை ஏற்படலாம். அப்படித்தான் தற்போதைய ஒரு அரசாங்கத்திற்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சில அமைப்புகள் கூறினார்கள் முற்றாக நீக்குவதாக தானே குறிப்பிட்டீர்கள். ஆனால் ஆரம்பத்தில் முற்றாக நீக்குவதாக குறிப்பிட்டவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் இல்லை, ஒரு திருத்தங்களுடன் நாங்கள் முன்வைக்கின்றோம் என்று. முதலாவதாக, ஏற்கனவே இருந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கும் கொண்டு வரப்போகும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நிச்சயமாக ஒரு முக்கியமான தருணம். இந்த கேள்விக்கான இந்த கேள்வியை கேட்க வேண்டிய இந்த சமூகத்தில் ஆய்வாளர்களால் இது சம்பந்தமாக பேசப்படுகின்றது. முக்கியமாக இந்த அரசாங்கம், என்பிபி அரசாங்கமானது ஆட்சிக்கு வார டைமில் அவங்களுடைய, நான் நினைக்கிற மட்டும் அவங்களுடைய ஒரு முக்கிய விடயமாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிற சம்பந்தமான ஒரு விடயத்தை சொன்னாங்க. அப்போ அதில் ஒரு முதற்கட்டமாக தான் இந்த விஷயங்களை அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வருகின்ற போது ஏண்ட பேசின கருத்து ஏற்கனவே இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தின் பிரகட்டில் போட்டிருப்பாங்க தற்காலிகமானதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, டெம்பரரின்னு போட்டிருப்பாங்க. அப்போ டெம்பரரியாக 4 தசாப்த காலங்களாக டெம்பரரியாகவே இருந்து கொண்டு இருக்குது. சரி, எந்த அரசாங்கம் வந்தாலும் அது இருக்குது. ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிராக அரசே பாதுகாத்தல் என்ற ஒரு சட்டம்னு சொல்லி போட்டு ஒரு திருத்த சட்ட மூலத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பில் ஸ்டேஜுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு மக்களோட கருத்துக்களை, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் மக்களோட கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் ஒரு சில வேறுபாடுகளை தவிர என்ன பொறுத்த மட்டும் ரெண்டும் ஒரே தான் பிரதிபலிக்கின்றது. இப்போ பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை, பெரிய மாற்றங்களில். அதே போல் அந்த பிணை எடுக்கிற சம்பந்தமான விஷயங்கள் நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக இந்த டிடென்ஷன் ஆர்டர், அதாவது ஒரு தடுப்பு காவலில் வச்சு கொண்டிருக்கிற சம்பந்தமாக ஒருவரை தடுப்பு காவலில் 1 இயர் வச்சுக்கொண்டு நேரத்தோட சொல்லப்பட்டிருந்தது 90 நாட்கள் வச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் 3 மாதங்களாக 1.5 வருடங்கள் என்ன செய்யலாம், ஒருவர் வைக்கலாம். இப்போ இந்த 1 வருடங்களோட நிலப்பாட்டுகள் வந்திருக்காங்க. சில மாற்றங்களை செய்திருக்கிறாங்க, இல்லைன்றும் இல்லை, செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த டிடென்ஷன் ஆர்டர் வழங்குறது ஏற்கனவே அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர்ன்ற இருந்து இப்போ செக்ரட்டரியாக மாறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஐஜிபி அல்லது போலீஸ் உத்தியோகத்தர் விண்ணப்பிக்கிற சந்தர்ப்ப சட்ட ஏற்பாடுகள் இருக்குது. ஆனால் எல்லாமே என்னை பொறுத்த மட்டும் ஒரே வட்டத்துக்குள்ளே தான் அவங்க சுற்றுறாங்க. சரியா? இப்போ கட்டாயமாக அரசை பாதுகாக்க வேண்டிய நிலப்பாடு இருக்குது. பயங்கரவாதத்தில் கட்டாயமாக நாட்டு மக்களை பாதுகாக்கவே வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் என்னவா இருக்கணும், தனிநபர் உரிமை, தனிநபர்களோட காப்பீடுகள், எந்த ஒரு நபரும் சாதாரணமாக பாதிக்கப்படக்கூடாது. அது சட்டத்தினுடைய அடிப்படை விஷயம். சரி, இப்போ இவங்க இந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ளேயே சரியா ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வரத்துக்கு இப்போ டிடென்ஷன் ஆர்டரில் வச்சா 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். சரியா? அவருடைய உரிமைகள் முற்றாக பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் அதில் இருக்குது. நாங்கள் நினைச்சோம் இந்த அரசாங்கம், ஒருவேளை அவர் தவறு செய்தவராக இருந்தால் என்ன செய்யலாம்? தவறு செய்தவராக இருந்தால் அவரை கட்டாயமாக கட்டுக்காவலில் வைத்து விசாரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஆனால் நியாயமான விசாரணை ஒன்று அங்கு நடைபெறுகின்றதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை உறுதி செய்ய வேண்டியது யார்? உறுதி செய்ய வேண்டியது உதாரணமாக எந்த சந்தர்ப்பத்திலும் நீதிமன்றங்களோட தலையீடு. எங்களுடைய நிலப்பாடு கட்டாயமாக நீதிமன்றங்களுடைய மேற்பார்வையின் கீழ்தான் அனைத்து விடயங்களும் நடைபெற வேண்டும். ஒரு மனிதர் பாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கடைசியாக நாடக்கூடிய ஒரே ஒரு இடம், அவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு இடம் என்றால் நீதிமன்றம் மாத்திரம். போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கலாம், நிர்வாகத்துறை உத்தியோகத்தராக இருக்கலாம். அவர்கள் தான்றோண்டித்தனமாக நடக்காமல் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, நீதிமன்றங்கள்
தண்டு வேலைகளை சிறப்பாக செய்ததன் காரணமாக தான் அவர்களுடைய கட்டுக்கோப்பாக அந்த நாடு நிர்வாகத்துறையும் போய்கொண்டு. ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இப்போ ஒருவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்தார். கைது செய்து அவரை 72 மணித்தியாலயம் தடுத்து வைத்து விசாரிக்கலாம். நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் போது கூட 72 மணித்தியாலயங்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த 72 மணித்தியாலயங்களுக்கு பிறகு அவர் விளக்கமறியலில் வைக்கப்படுகிறார். அங்கே விளக்கமறியலில் வைக்கப்படும் போது போலீசாரால் துன்புறுத்தப்படலாமா? அங்கே இந்த 2 நிலப்பாடு இருக்குது. இப்போ முதலாவதாக இவங்க 72 மணித்தியாலம் டிடென்ஷன் ஆர்டர் எடுத்த பிறகு அவங்கள என்ன செய்யலாம் அப்படின்னா டிடென்ஷன் ஆர்டர் அதுக்கப்புறம் எடுக்காமல் அவங்கள விளக்கமறியலில் கூப்பிட்டா 14 நாட்களுக்கு ஒருக்கா நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு அவங்க ஆஜர்படுத்தணும், நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு பாரப்படுத்தணும். அப்போ அவருக்கு என்ன சரி துன்புறுத்தல்கள் எது ஏற்பட்டிருந்தா அல்லது அநீதிகள் ஏற்பட்டிருந்தா அவர் சட்டத்தரணி மூலமாக அவர் என்ன செய்யலாம், நீதிமன்றத்தில் என்ன செய்யலாம் அவர் சொல்லலாம். அதுக்கான சாட்சிகளையும் கொடுக்கலாம். தேவைப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்லலாம். உதாரணமாக சொல்ல போனால் மெடிக்கல் ஆஃபீஸர் இப்போ காயங்கள் ஏற்படுத்தப்படுவது ஒரு உதாரணமாக சொல்லிக்கொள்ளும். ஏ என்ப நபரை ஒரு துன்புறுத்தப்பட்டிருக்கிறான்னு சொல்லுவாராக இருந்தால் அந்த ஏ என்ற நபர் அவர் என்ன செய்வார், நீதிமன்றத்தில் சொல்லுவார் இப்படி எனக்கு இப்படி துன்புறுத்தப்பட்டிருக்கிறான். அப்போ நீதிபதி என்ன செய்வார், மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அனுப்புவார். அந்த ஏற்பாடுகளும் இந்த புதிய சட்டத்துக்குள்ளே இருக்குது. நல்ல விடயங்களும் இருக்குது, சரியா, ஏற்கனவே இருந்த விடயங்களும் இருக்குது, சரி. ஆனால் இந்த டிடென்ஷன் ஆர்டர் காலப்பகுதி சரியா இப்போ 2 மாதங்கள் நீடிச்சு வச்சக்கூடிய நிலப்பாடு இருக்குது. இந்த டிடென்ஷன் ஆர்டரோட வழங்குகிற அதிகாரங்களை என்ற பேசின கருத்து செக்ரட்டரிக்கு கொடுக்காம, நீதிமன்ற பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு கொடுக்காம நீதிமன்றங்களுக்கு வச்சு கொண்டிருந்தா நீதிபதிகள் மிகவும் சாதாரணமாக நடுநிலையாக தீர்ப்புகள் வழங்கக்கூடியவர். அப்போ என்ன காரணம், ஏன் நீதிமன்றத்திலிருந்து இது பாதுகாப்பு செயலாளரின் கரங்களுக்கு வந்து? அது வந்து ஏற்கனவே இருந்தது செயலாளர் அமைச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இருந்துச்சு. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வாறு அதே தான் கொண்டு வராங்க. அதான் நான் சொல்லுவார். இப்போ ஆனால் இது என்னோட கருத்து, இதை மாற்ற இயலும். இப்போ வரக்கூடிய நீதிமன்றத்தின் கீழ் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் அவங்க செய்யணும். டிடென்ஷன் ஆர்டர் எடுக்கிறதுண்டா போதுமான ஆதாரங்கள் எடுத்து போதுமான காரணங்கள் என்னத்துக்கு எடுக்கிறாங்க இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அது சில பிரிவுகள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஆனால் வழங்குறதுக்கான அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. டிடென்ஷன் அந்த நம்மட நீதித்துறையிட நீதிபதிகள் அந்த டிடென்ஷன் ஆர்டரை வழங்குறதுக்கான நீதிமன்ற தலையீடு அங்கே இருக்குமா இருந்தால், தலையீடுன்னு சொல்லும்போது நீதிமன்ற மேற்பார்வையின் கீழே அவங்க வழங்கப்படுமா இருந்தால் சாதாரண விளக்கம் ஒன்று இருக்கும். குற்றவாளிக்கும் இப்போ ICCPR ஆக்டுகளில் நியாயமான விளக்கம் கட்டாயமாக ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கணும். 2 பக்கங்களையும் கேட்டு தான் நீதிபதிகள் என்ன செய்வாங்க, தீர்ப்பு வழங்குவாங்க. அதே போல் இங்கிட்டு நீதிபதி சட்டத்தரணிகள் ஆஜராகுவாங்க, அங்கிட்டும் சட்டத்தரணிகளாக போலீஸ் உத்தியோகத்தர் ப்ரொசிக்யூஷன் ஆஃபீஸர் ஆஜராகுவாங்க. அப்போ அவங்க விளக்கப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் நீதிபதி சாதாரணமான ஒரு உண்மையாக கட்டாயமாக இந்த நபரை விசாரிக்கப்பட வேண்டும், இந்த நபர் குற்றம் ஒன்று செய்திருக்கிறார் என்பது ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இப்போ முகத்தோற்றம் அளவிலேயே தென்படுகிற சந்தர்ப்பத்தில் அந்த டைமில் நீதிபதிகள் என்ன செய்வாங்க, ரைட் டிடென்ஷன் ஆர்டர் வழங்குறாங்க. சரி, இப்படி ஒரு நிலை இருக்கிறது. பாதுகாப்பு செயலாளருக்கு முடியுமா இவரை விடுவிக்க? பாதுகாப்பு செயலாளருக்கு நல்ல ஒரு கேள்வி. இன்வெஸ்டிகேஷன் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தாமல் அவங்களை டிடென்ஷன் ஆர்டரில் வச்சுக்கொண்டு போதுமான ஆதாரங்கள் இல்லை, போதுமான இவர் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் என்ன செய்யணும், நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் அவங்க சட்டமாதிபட்ட ஆலோசனை கீழே தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் விடுதலை செய்கிறது. அப்படி இல்லாட்டி அவங்க இப்போ இருக்கிற சட்டப்படி நம்ம சட்டம் கொண்டு வரப்படலை, ஹைகோர்ட்டில் பெயில் அப்ளிகேஷன் போட்டு அப்படி கோர்ட் ஆஃப் அப்பீலில் குறிப்பிட்ட 1 இயருக்கு காலங்களுக்குள்ள இன்டைக்மெண்ட் போடப்படாமல் இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பெயில் விண்ணப்பம் செஞ்சு பிணை பெற்றுக்கொள்வாங்க. விடுதலை செய்கிறதுக்கான அதிகாரம் நீதிமன்றங்களில் இருக்குது. போதுமான ஆதாரங்கள் இல்லை, போதுமான விடயங்கள் இல்லை, போதுமான காரணங்கள் இல்லை, சாட்சிகள் இல்லைன்ற சந்தர்ப்பத்தில் விடுதலை செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நீதிபதிகளுக்கு இருக்குது. ஆனால் இந்த என்ற நிலப்பாடு இந்த விஷயம்தான், இந்த தடுப்பு நம்மளோட டிடென்ஷனோட இந்த விஷயம், அந்த விஷயத்தில் இன்னும் அதே கொள்கைகளை பின்பற்றுறது வந்து ஒரு இப்போ சாதாரணமாக ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே கடந்த காலங்கள்லையும் சில நபர்கள் டிடென்ஷன் ஆர்டரில் வைக்கப்பட்டிருந்தாங்க, சரியா.
வைக்கப்பட்டு பிறகுதான் நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்ட பிறகு நீதிமன்ற விசாரணைகள் மூலமாக சட்டமாதிபர் ஆலோசனைகள் மூலமாக தான் என்ன செய்கிறாங்க, விடுதலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே நீதிமன்றத்துக்கு இந்த புதிய கொண்டுவரப்பட்ட பில்லை கொண்டுவரப்பட்டிருக்கின்றது புதிய சட்டத்தில் நீதிமன்றத்துக்கு என்ன செய்கிறாங்க, அதிகாரத்தை வழங்குறாங்க. ஆஃப்டர் டிடென்ஷன் ஆர்டர் காலப்பகுதிக்கு பிறகு ரிமாண்ட் பண்ணப்பட்ட பிறகு வழங்குறதுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறாங்க. நேரத்தோட மேல் நீதிமன்றத்தில் எந்த சந்தர்ப்பத்திலையும் பிணை வழங்குறதுக்கான அதிகாரம் மேல் நீதிமன்றத்துக்கு எமெண்ட்மெண்ட் மூலமாக 2022ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தத்தின் மூலமாக தான் அங்கே வழங்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் நேரத்தோட ஆரம்பத்தில் இருந்த ஆக்டுக்கு பிணையே கிடையாது, பிணை விண்ணப்பமே கிடையாது. சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கினா மாத்திரம் அவரோட அட்வைஸின் பிரகாரம் அவர் என்ன செய்யலன்னு கேட்டால் பிணை வழங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. சரி, தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பர இடைவேளை.